அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் குட் டு கோ சீப். நான் உங்க புகழ், இது உங்க சூர்யா. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசலாம்? ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசலாம் அப்படின்னு யோசிச்சப்போ ட்ரெண்டிங்ல வந்து இருக்கிற விஷயத்த பத்தியே பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து. ஸோ ட்ரெண்டிங்ல இப்போ நம்ம என்ன டெய்லி நம்ம பார்க்குற விஷயம் என்ன, ஐபிஎல். ஸோ ஐபிஎல் பத்தி பேசலாம் அப்படின்னு யோசிச்சோம். ஐபிஎல் ரிலேட்டடா வந்து பார்க்கும்போது ஃபினான்ஸுக்கும் ஐபிஎலுக்கு என்ன ரிலேட்டடு அப்படின்னு யோசிக்கும் போது ஐபிஎல்ல இருந்து எவ்வளவு ரெவன்யூ வருது, ஒரு வருஷம் நம்ம டோர்னமெண்ட் நடத்துறது மூலியமா ஐபிஎல் டோர்னமெண்ட் எவ்வளவு ரெவன்யூ வருது அப்படின்ற பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஓகேவா? எடுத்து ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ ஆரம்பிங்க போல் மணி. என்ன ரிசர்ச் பண்ணிருக்கீங்க இது ஐபிஎல் பத்தி? ஸோ ஃபர்ஸ்ட் ஆட் ரெவென்யூ அப்படின்னு சொல்லிட்டு லைக் இந்த ஜியோ டிவில எல்லாம் போடுவாங்க. அண்ட் தென் ஒரு ஓவருக்கு நடுவுலயும் ஒரு விளம்பரம் எல்லாம் போடுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கான கார்பரேட் வந்து ஜியோக்கு பே பண்றது அண்ட் தென் பிசிசிக்கு பே பண்ற ரெவென்யூ எல்லாம் வந்து ஒரு இப்போ எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா ஒரு 6K to 7K crores, 6000 இருந்து 7000 கோடி நண்பர்களே. ஸோ அடுத்து வந்து என்னன்னா, அடுத்து வந்து ப்ராட்காஸ்டிங் ரெவன்யூ வந்து ஒரு 4500 கோடி வந்து 2025 வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை படி பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ப்ராட்காஸ்டிங் ரெவன்யூ வந்து யார்கிட்ட இருக்குன்னா ஜியோ ஸ்டார் கிட்ட இருக்கு. இதுனா ஜியோ ஸ்டார் தான் ஆக்டிவேட் இதை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ண போறாங்க. அப்படியெல்லாம் இல்லை இது. ஸோ வந்து அவங்க வந்து எப்படியா இருந்தாலும் அவங்க கமர்ஷியல் பிராண்டிங் எல்லாத்தையுமே வந்து ஸ்லாட்ஸை புக் பண்ணி பர் மேட்ச்சுக்கு அதுல இருந்து வர ரெவன்யூ எல்லாத்தையுமே வந்து அவங்க நல்ல ரெவன்யூ எடுப்பாங்க. ஸோ மீடியா ரைட்ஸ் வந்து யாருக்கிட்ட இருக்குன்னா 2023 இருந்து 2027 வரைக்கும் டிஸ்னி ஹாட்ஸ்டார் பிளஸ் ஜியோ சினிமா ரெண்டும். ஸோ டிஜிட்டல் ஸோ அடுத்த டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து யாருக்கிட்ட இருக்குன்னா வைகாம் 18 அப்படின்ற ஒரு. ஸோ அது ஒன்றும் இல்லை, வைகாம்ங்கிறதுனா அதுவும் ஜியோவோட தான். ஸோ அவங்க தான் ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வேற என்ன ரெவன்யூ வருது? சோ அண்ட் தென் டீம் ஸ்பான்சர்ஷிப் சொல்லி லைக் ஒரு டீம் இருக்கு இல்லையா, லைக் எம்ஐ, சிஎஸ்கே, ஆர்சிபின்னு இவங்கள ஒரு கார்பரேட் கம்பெனி லைக் இது கேபிள்ஸ் அண்ட் தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இவங்கெல்லாம் ஒரு அமௌண்ட் பே பண்ணி அவங்களோட ஜெர்சில அவங்களோட நேம் அண்ட் தென் அவங்களோட பிராண்ட லைக் இது பண்ண சொல்லுவாங்க. லைக் நீங்க விராட் கோலியோட பேட்டை கூட பாத்துருப்பீங்க, எம்ஆர்எஃப்னு போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ எம்ஆர்எஃப் பேட்லாம் பண்ணல, டயர் தான் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி கார்பரேட் வந்து ஒரு இண்டிவிஜுவல் டீமுக்கும் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அதோட மொத்த டீம் ஸ்பான்சர்ஷிப்போட எஸ்டிமேட் வந்து 1300 கோடி இந்த FY24ல. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பிசிசிஐ ரெவன்யூ. இப்பதான் நம்ம அண்ணன் ஜெய்சாக்கு போகிற ரெவன்யூ பத்தி பேச போறோம். இதுல வந்து எப்படி பண்ணணும்னா பிசிசிஐக்கு போற ரெவன்யூ இப்பதான் நம்ம கதைக்கே வந்திருக்கோம். அண்ணன் ஜெய்சாக்கு போற ரெவன்யூ இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 800 இருந்து 900 கோடி வரைக்கும் இது வந்து ரெவன்யூ வருது. இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அசோசியேட் ஸ்பான்சரு, ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில் ஸ்பான்சரு, ரெண்டாவது வந்து அசோசியேட் ஸ்பான்சரு. எல்லாருக்குமே நமக்கு தெரியும். முதல்ல அசோசியேட் ஸ்பான்சர் யாருன்னா டாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்து அசோசியேட் ஸ்பான்சர் வந்து யாருன்னா ஏஞ்சல் ஒன்னு, ரூபே, மைலவன் சர்க்கிள், சிஎட், இந்த மாதிரி இவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்தும் சம் ரெவன்யூஸ் வருது. ஸோ இதுல டாடா கிட்ட இருந்து மட்டும் அந்த ஸ்பான்சர்ஷிப்புக்கு வந்து 2500 கோடி வருது அப்படின்ற மாதிரி நம்ம பிசிசி வந்து சொல்லியிருக்காங்க. சோ அடுத்து என்ன வருது? சோ நான் வந்து இந்த டைட்டில் ஸ்பான்சர் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, லைக் நீங்க ஐபிஎல் மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஓரத்துல ஸ்டேடியமோட ஓரத்துல டாடா பஞ்சோ டாடா கவோ நிக்கும். நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் அதுல பந்து தூக்கி விட்டு அந்த கண்ணாடி உடைக்கிறது இந்த வேலை எல்லாம் பாப்பாங்க. அதுல அடிச்சா வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து 1 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா காசு வேற தரானுங்க. கார் கொடுத்து உடைக்கிறதுக்கு என்ன தெரியல, சொந்த காசை சூடி வச்சுக்கிறானுங்க இவனுங்க. இதெல்லாம் மார்க்கெட்டிங் கிமிக் ஃப்ரெண்ட்ஸ். சோ அந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னு இதுல ஒரு சின்ன இது இருக்கு. லைக் என்னன்னா கார்பரேட் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு செட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க, யூடியூப்க்கு செட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பிடிச்சி அப்படி சொல்லலாம் செலிபிரிட்டிஸ். ஸோ அவங்க எல்லாம் பிடிச்சி ஒரு அமௌண்ட்டை பே பண்ணி லைக் இப்போ நம்ம A2D இது எடுத்துக்கிட்டீங்கன்னா லைக் அவர் பிசி பில்டர். ஸோ அவர்கிட்ட டெல், HP எல்லாம் காசை கொடுத்து இந்த மாதிரி எங்க பிசியை ரிவ்யூ பண்ணி போடுங்க ஸோ அப்படி சொல்லி போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு சில ரெவென்யூ வரும். ஸோ அதோட எஸ்டிமேட் வந்து 550 கோடி நண்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இனோவேட்டிவ் அட்வர்டைசிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட இதை வந்து ஜியோவும் டிஸ்னியும் வந்து சேர்ந்து பண்றாங்க. கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் கொடுத்து ஜியோவையும் டிஸ்னியும் மர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப இந்த மாதிரி ஒரு புதுசா வந்து ஒரு டெக்னாலஜி எடுத்து வந்திருக்காங்க. இதுல வந்து பிரெயின் மேப்பிங் இந்த மாதிரி எல்லாம் சில டெக்னிக் சொல்றாங்க. அதுதான் பிரெயின் மேப்பிங்னா என்ன அப்படின்ற வந்து ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகும்போது இந்த நியூரோ சயின்ஸை வச்சு நம்ம ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸ் அண்ட் மென்டாலிட்டியை வச்சு எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றதான் வந்து பிரெயின் மேப்பிங் அப்படின்ற ஒரு டெக்னிக் வந்து சொல்லுது. இதை வச்சு புதுசா வந்து இன்னோவேட்டிவா பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வருது. என்னால புரிஞ்சுக்கல சார், பக்கத்துல உட்காந்துருக்க வீடியோட்டால புரிஞ்சுக்கல, இதுல எப்படி நியூரோ சயின்ஸ் புரிஞ்சுக்கணும்னு தெரியல.
ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னப்பா? சோ அண்ட் தென் இதோட மொத்த ரெவென்யூ, ஐ மீன் இந்த ஐபிஎலோட மொத்த ரெவென்யூ எஸ்டிமேட் வந்து 12,000 கோடியில இருந்து ஒரு 14,000 கோடி வரைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஓகே ஓகே. அண்ட் தென் இப்ப நம்ம ஒரு டீமா இண்டிவிஜுவலா போனோம்னா சிஎஸ்கே எடுத்து, ஐ மீன் சிஎஸ்கேவோட ஒரு அந்த கிளப் எஸ்டிமேட் வந்து எவ்வளவுனா லைக் 100ல இருந்து 150 கோடி. அண்ட் தென் அவங்களோட கார்பரேட் ஸ்பான்சர்லாம் நீங்க அந்த டிஷர்ட்லயே பாத்திருப்பீங்க, கல்ஃப், ஃபெடெக்ஸ் அண்ட் தென் எத்திஹாட் ஏர்வேஸ். அண்ட் தென் இது மட்டும் இல்லாம சிஎஸ்கே ஹோம் கிரவுண்டோட ஆக்குபன்சி வந்து ஒரு 50,000. அண்ட் தென் இவங்களோட டிக்கெட் ஆவரேஜ் என்ன சொல்றாங்கன்னா லைக் 2,250 ரூபா. அண்ட் தென் சோ இதை வச்சு போட்டோம்னா லைக் ஒரு சீசனுக்கு ஐ மீன் 7 மேட்ச், அதுல லைக் கிரவுண்ட் ரெவென்யூ டோட்டலா வந்து 787 கோடி அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. சோ சரி, தம்பி சிஎஸ்கே பத்தி பேசிட்டாரு, அடுத்து பகாலிகா பத்தி பேச வேண்டியதா? எம்ஐ. சோ மும்பை இந்தியன்ஸ் வந்து முக்கியமா எப்படின்னா இந்த வாட்டி ப்ரொஜெக்டட் ரெவன்யூ வந்து ஒரு 100ல இருந்து 150 கோடி வரைக்கும் ப்ரொஜெக்டட் ரெவன்யூ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஜெர்சி ஸ்பான்சர்ஷிப்ல இருந்து மட்டும் 40 கோடி வந்து வருது. தட் மீன்ஸ் போன வாட்டிக்கும் இந்த வாட்டிக்கும், அதாவது போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி ஒரு 33% வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த வாட்டி ரெவன்யூ அப்படின்னு தம்பி யாரு நினைச்சா இது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இவங்களோட மெயின் ஜெர்சி ஸ்பான்சர்ஷிப் வந்து யாருன்னா லூரன்சி கூன்சாம் அந்த எலக்ட்ரிக்கல் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கம்பெனி, பேர் தெரியாத ஒரு கம்பெனி. ஸோ அதை வந்து அவங்களே கிட்டத்தட்ட வந்து ஒரு 120 கோடி வந்து ஸ்பான்சர் பண்ணிடுறாங்க இது ஜெர்சி ஸ்பான்சர்ஷிப்காக. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம கிரவுண்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கிரவுண்ட் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட ஒரு 33,000 கிரவுண்ட் கெப்பாசிட்டி இருக்கு. டிக்கெட் பிரைஸ் வந்து 900 ஒரு 1000 ரூபாயில இருந்து 18,000 வரைக்கும் கிட்டத்தட்ட இவங்க வந்து டிக்கெட் பிரைஸ் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒரு ஆவரேஜா நம்ம எடுத்தோம்னா கூட ஒரு ஆவரேஜ் டிக்கெட் பிரைஸ் 6,000 ரூபான்னு எடுத்தோம்னா கூட கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஃபுல் ஹவுஸ் நமக்கு வந்து ஆச்சுன்னா நமக்கு ரெவன்யூ கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 கோடி கிட்டத்தட்ட வரும். ஸோ அந்த 200 கோடி நம்ம வந்து ஃபுல் ஹோல் சீசன் 7 மேட்சும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு நியர்லி 1,400 கோர்ஸ் கிட்டத்தட்ட வரும். ஸோ அண்ட் தென் அடுத்த டீம் வந்து ஜிடி, குஜராத் டைட்டன்ஸ். ஸோ அவங்க வந்து லைக் 80ல இருந்து 90 கோடி வரைக்கும் கிளப் வந்து எடுக்குது. அண்ட் தென் அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்றது பெரிய ஸ்பான்சர் டொரண்ட் குரூப், உங்களுக்கே தெரியும் டொரண்ட் ஃபார்மசி. அண்ட் தென் அப்போலோ. ஸோ இவங்களும் ஐ மீன் ஸ்பான்சர் பண்றாங்க. அண்ட் தென் ஜிடியோட ஹோம் கிரவுண்ட் நரேந்திர மோடி ஸ்டேடியம், அதோட கெப்பாசிட்டி பத்தி பாத்தீங்கன்னா மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. அதோட கெப்பாசிட்டி வந்து 1,30,000. டிக்கெட் பிரைஸ் வந்து ஆவரேஜா 3,000. அண்ட் தென் கிரவுண்டோட டோட்டல் ரெவென்யூ ஒரு சீசனுக்கு 2,700 கோடி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேசியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டோம் நம்ம ஈசானா பாய்ஸ். ஆர்சிபி விட்டு கவால் அப்படின்ற மாதிரி போட்டு நேற்று வேற சட்டையை போட்டு பரட்டி எடுத்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம சரி ஓகே நம்ம கண்டென்ட் வரும்போது ஆர்சிபிக்கு வந்து ரெவன்யூ கிட்டத்தட்ட இதேதான் 100ல இருந்து 150 கோடி வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மெயின் ஸ்பான்சர்ஸ் வந்து யாருன்னா கீ இண்டஸ்ட்ரீஸ், கீ இண்டஸ்ட்ரீஸ் சொல்லக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ் தான். அவங்க கிட்டத்தட்ட வந்து அவங்களே ஒரு 50 crores கிட்ட வந்து ஸ்பான்சர்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்களோட கிரவுண்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 40,000 கெப்பாசிட்டி கிரவுண்ட் கெப்பாசிட்டி இருக்கு. இருக்கிறதுலயே நம்பாளுங்களா இது டிக்கெட் பிரைஸ் வந்து அதிகமா வைக்கிறாருங்க. கிட்டத்தட்ட 2,300 ரூபாயில இருந்து 53,000 வரைக்கும் வந்து டிக்கெட் பிரைஸ் வந்து 20,000 ரூபாய் கொடுத்தா கூட பிளாக்ல டிக்கெட் கிடைக்காது. ஆமா பிளாக்ல டிக்கெட் கிடைக்காது. நம்மளுக்கு 20,000 கொடுத்து பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் இவங்க வந்து டிக்கெட் பிரைஸ் வந்து எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ் பிரைஸ் வந்து நம்ம வந்து ஒரு 10,000 ரூபாய் நம்ம எஸ்டிமேட் பண்ணா கூட பர் மேட்சுக்கு 40 கோடி. ஸோ அந்த 40 கோடி நம்ம வந்து பர் சீசனுக்கு மொத்தமா ரெவன்யூ பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ்ல இருந்து மட்டுமே ஒரு 280 கோடி கிட்டத்தட்ட ரெவன்யூ வருது ஆர்சிபி. ஸோ அடுத்து கேகேஆர், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அவங்களோட டீம் ரெவன்யூ வந்து லைக் 80 to 90 crores. அவங்களோட பெரிய ஸ்பான்சர் ஆர்ஆர் காபல், உங்களுக்கே தெரியும் ஒயரிங் அண்ட் கேபிள்ஸ். ஸோ அவங்களோட ஹோம் கிரவுண்டோட கெப்பாசிட்டி 66,000. அண்ட் தென் டிக்கெட் பிரைஸ் ஆவரேஜா 5,000 ரூபாய். அண்ட் தென் கிரவுண்ட் ரெவென்யூ ஒரு சீசனுக்கு 2,310 கோடி. ஓகே ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது டெல்லி கேபிட்டல்ஸ். நம்ம பொட்டவாவா இது. ஸோ அவர்கிட்ட வரும்போது கிட்டத்தட்ட டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து இந்த வருஷம் வந்து ஒரு 100 கோடி வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க ரெவன்யூ வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதுல இருந்து ஸ்பான்சர்ஷிப் ரெவன்யூ வந்து யார் ப்ரொவைட் பண்றாங்கன்னா ஹீரோ ஃபின்காப் வந்து ஸ்பான்சர்ஷிப் வந்து இவங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. கிரவுண்ட் கெப்பாசிட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 41,820 கிரவுண்ட் கெப்பாசிட்டி சீட்ஸ் இருக்கு. இதுல டிக்கெட்ஸ் வந்து நம்ம 2,000 ரூபாயில இருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் எஸ்டிமேட் பண்றாங்க. ஆவரேஜா வந்து ஒரு 3,500 ரூபாய் நம்ம வச்சோம்னா கூட
நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் ஹவுஸ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஒரு 275 கோடி வரும். இதுல 7 மேட்சஸ் நம்ம சேர்த்தோம்னா ஒரு 1925 கோடி வந்து கிட்டத்தட்ட வந்து எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க கிரவுண்ட் ரவுண்ட் இருந்து மட்டுமே. So, அடுத்து அடுத்தவங்க அடுத்து எனக்கு ஆர்ஆர். சோ ஆர்ஆர் வந்து 80 இருந்து 90 கோடி அவங்களோட ரெவென்யூ. அண்ட் தென் அவங்களோட பெரிய ஸ்பான்சர் லூமினஸ். உங்களுக்கு ஐ மீன் தெரியுமான்னு தெரியல, லைக் இந்த பேட்டரிஸ் இதெல்லாம் பண்ற பிளேயர். அண்ட் அவங்களோட டிக்கெட் ஐ மீன் அவங்களோட கிரவுண்டோட கெப்பாசிட்டி 30,000. ஆவரேஜ் ரெவென்யூ ஆவரேஜ் டிக்கெட் ரெவென்யூ வந்து 4,000 ரூபாய். அண்ட் தென் கிரவுண்டோட டோட்டல் ரெவென்யூ 840 கோடி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வந்தோடனே நம்ம அக்காவோட டிவிக்கு இப்பதான் வந்திருக்கோம். இது ப்ரீ டிஜிட் தான். ஸோ பஞ்சாப் கிங்ஸ். ஸோ வந்து இவங்களோட ரெவன்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 85 கோடியில இருந்து 95 கோடி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து இந்த வாட்டி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட மெயின் வந்து ஸ்பான்சர்ஷிப் ஸ்பான்சர்னு பாத்தீங்கன்னா கிரேஸ்மா ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இவங்க தான் வந்து இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க. ஸோ இவங்களோட கிரவுண்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 26,000 கிரவுண்ட் கெப்பாசிட்டி இருக்கு. இருக்கிறதுலே வந்து இந்த கிரவுண்டுக்கு தான், அதாவது மொகாலி கிரவுண்ட், இந்த கிரவுண்டுக்கு தான் வந்து கிட்டத்தட்ட வந்து கிரவுண்ட் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. ஸோ இவங்க டிக்கெட் பிரைசிங் வந்து அதே கிரவுண்ட் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க டிக்கெட் பிரைசிங் இருக்கு. 750 ரூபாயில இருந்து 9,000 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் பிரைசிங் இருக்கு. நம்ம ஆவரேஜா ஒரு 3,000 நம்ம எஸ்டிமேட் பண்ணனா கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 170 கோடி கிட்ட வருது. ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 500 கோடி கிட்ட வந்து இவங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து எஸ்டிமேட் பண்ணலாம் நம்ம இந்த வருஷத்துக்கு. அடுத்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எல்எஸ்டி. ஸோ அவங்களோட ரெவென்யூ வந்து பாத்தீங்கன்னா 75 இருந்து 85 கோடி. அண்ட் தென் அவங்களோட பெரிய ஸ்பான்சர் மை 11 சர்க்கிள். மை 11 சர்க்கிள் விளையாட கூடாது, ஸ்பான்சர் போட்டுருக்கீங்க. நாங்க என்ன பண்றது, ஸ்பான்சர் அவங்க தான் பண்றாங்க. ஸோ அண்ட் தென் அவங்களோட ஹோம் கிரவுண்டோட கெப்பாசிட்டி 50,000, டிக்கெட் 2,000. அண்ட் தென் டோட்டல் கிரவுண்ட் ரெவென்யூ 70,000 கோடி. அடுத்து 70 கோடி. சோ அடுத்து நம்ம வர போறது என்னன்னா நம்ம காவியா மாறனக்கா. சோ இது வந்து SRH சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சோ இவங்களோட மெயின் ஸ்பான்சர் வந்து யாருன்னா ட்ரீம் லெவலு. நீ பைல வச்சிருக்கிறதா ட்ரீம் லெவல்ரா அப்படிங்கிற மாதிரி. சோ கிட்டத்தட்ட வந்து இவங்களோட எஸ்டிமேட் ரெவன்யூ வந்து அதேதான், ஒரு 85 இருந்து 95 கோடி வரைக்கும் எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. கிரவுண்ட் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 55,000 கிரவுண்ட் கெப்பாசிட்டி இருக்கு. இவங்க டிக்கெட் வந்து எஸ்டிமேட் பண்றது வந்து 750 ரூபாயில இருந்து 3,000 ரூபாய் வரைக்கும் இவங்க வந்து எஸ்டிமேட் பண்றாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுல இவங்களுக்கு தான் கிரவுண்ட் டிக்கெட் ஃபீ வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. பிளாக்லயே வாங்குறத கூட 10,000 வரை டிக்கெட் தாட்டாக கிடைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து இவங்களோட ஆவரேஜ் வந்து எஸ்டிமேட் பண்றது வந்து ஒரு 2,000 ரூபாய் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. 2,000 ரூபாய் ஆவரேஜ் பிரைஸ் எஸ்டிமேட் பண்ணா கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 கோடி கிட்ட வந்து இவங்களுக்கு ஒரு பர் மேட்சுக்கு வரும். இதை வச்சு நம்ம வந்து ஒரு 7 மேட்சுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,500 கோடி வரைக்கும் நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணலாம். இவங்களோட ரெவன்யூ வந்து இந்த வருஷத்துக்கு வந்து எஸ்டிமேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சோ அண்ட் தென் நான் ஒரு பின் குறிப்பு பேசணும்னு நினைச்சேன். லைக் தயவு செய்து இந்த 20,000 கொடுத்து பிளாக்ல டிக்கெட் வாங்கிலாம் பாக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம டிவில பார்த்தனாலே அட்லீஸ்ட் போன்ல பார்த்தா ரீப்ளேயோட நமக்கு மேட்ச் காமிப்பாங்க. நம்மள கிரவுண்ட்ல எங்கேயோ ஒரு இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க, நம்மளால ஒழுங்கா தோனியை கூட பார்க்க முடியாது. சோ வேணாம், எதுக்கு 20,000 கொடுத்து கோலியை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவா இது. சோ என்னன்னா நம்ம போயிட்டு கிரவுண்ட்ல போயிட்டு நம்ம காசை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா நம்ம ஆசை என்னதான் நம்ம கிரவுண்ட்ல போய் எல்லா பிளேயர்ஸையும் பார்க்கணுன்ற ஆசை இருந்தாலுமே நம்ம வந்து அந்த டிக்கெட் பிரைஸை வந்து நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டிங்ல போட்டோம்னா அது காம்பவுண்ட் ஆகி நமக்கு ஃபியூச்சர்ல வந்து அந்த மாதிரி ஒரு 10 மேட்ச் நம்மளுக்கு பாக்குற அளவுக்கு நமக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து க்ரோ ஆகும். ஸோ அதனால வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ IPL பாருங்க, அது பாக்குறதோட மட்டும் நிறுத்திக்காம இதுல இருந்து எவ்வளவு ரெவன்யூ வருது, இவங்க வந்து எப்படி எல்லாம் இதுல சம்பாதிக்கிறாங்க, நம்மள வச்சு எப்படி எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க இதுன்றத எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. சோ நான் இதை வந்து எங்க ஆசான் சொன்னதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். விரலுக்கு ஏத்த வீக்கம் வேணும் guys. சோ அதான். சோ எண்ட் ஆஃப் தி டே சோ இதுதான் கண்டென்ட். சோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி. இந்த இருப்பா சப்ஸ்கிரைப் எல்லாம் கேட்க மாட்டியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டுங்க. அண்ட் தென் நாங்க ஏதாவது தப்பா பேசிருந்தா கீழே கமெண்ட், தப்பா சொல்லியிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச IPL டீம் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் IPL இவ்வளவு செலவு பண்ற வேணா ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை அனுப்பிச்சு விடுங்க. ஓகே. IPL வந்து எவ்வளவு செலவு டிக்கெட், அதாவது நார்மலா டிக்கெட் வாங்கி போனா கூட பரவாயில்ல, கிட்டத்தட்ட பிளாக்ல வாங்கி போற நம்ம ஆளுகள்லாம் இருக்கானுங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து சமர்ப்பிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.